அமைச்சர் OS மணியனின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தி திமுக உட்பட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டார்கள். இன்று காலை அவை தொடங்கியதுமே நேற்று சட்டப்பேரவையில் அமைச்சர் OS மணியன் தெரிவித்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார். திமுகவின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜனநாயக கடமையை ஆற்றுவது சரியாக இருக்காது என்றும் அவர் பேசினார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்குவதாக சபாநாயகர் தனபால் உறுதியளித்தார். அதனை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். உடனடியாக உத்தரவு வழங்க வேண்டும் என்று தம்மை யாரும் வற்புறுத்த முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை முன்வைத்து காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். எங்களுடைய துணைத் தலைவர் பேசிய பேச்சை நீங்கள் நீக்குங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் OS மணியன் அமைச்சர் அவர் நீதிமன்ற பிரச்சனை பற்றி பேசுகிற போது அதை நீக்காமல் இருப்பது நியாயம் அல்ல, அதையும் நீக்குங்கள் என்று நாங்கள் குரல் எழுப்பினோம். கடைசி வரையில் வாதாடினோம், போராடினோம். கடைசி வரையில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக எங்களை எல்லாம் மதிக்காமல் இவர் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுகிற அதிமுகவுடைய பொதுக்குழு நடத்துவது போல இன்றைக்கு தனபால் அவர்கள் சபாநாயகர் நடத்துவது வெட்கக்கேடானது, வேதனையானது. எங்களை பொறுத்தமட்டில் சட்டமன்ற நிகழ்ச்சிகள் சரியாக நடக்க வேண்டும், விவாதங்கள் ஆரோக்கியமாக நடக்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம். ஆனால் சட்டமன்றத்திற்கு உள்ளே நடப்பது வித்தியாசமான ஒரு போக்காக இருக்கிறது. குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சியை புறக்கணிப்பு என்பது எதிர்க்கட்சிக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் என்பதை நாங்கள் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலை தொடரக்கூடாது.